வெஜிடபிள்ஸு குழந்தைங்களுக்கு நிறையா சேர்க்கணுன்னா இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஒரு பாத்திரத்தில் பீன்ஸ், கேரட்டு, கேபேஜ் இது எல்லாத்தையும் ஓரளவு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை நம்ம இட்லி மாவோடு கலந்து இட்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை குழந்தைங்க விரும்பியும் சாப்பிட்ருவாங்க, வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இது ஓரளவு வெந்துருச்சு ஒரு விசிலுக்கு. இதில் கொஞ்சமாக தாளித்து விட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகத்தூளும், காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு காரம் வேண்டான்னா வெறும் ஜீரகமும் இந்த கருவேப்பிலையை மட்டும் போட்டு தாளித்து அந்த காய்கறிகளோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து வந்த உடனே இதை ஆறுனதுக்கப்புறமா இட்லி மாவில் கலந்து அதை இட்லியாக நீங்கள் செய்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சைட் டிஷ் இல்லாமல் கூட பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் இட்லியாக இருக்கும். இது காலையிலையோ இல்லை நைட்லேயோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். பெரியவங்களுக்கும் கூட நீங்கள் இது மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். வெஜிடபிள் இட்லி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.